தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/10/2023 செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் காலை 6:29 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நான் ரசித்த நல்ல வாக்கியம். நல்ல வாக்கியங்கள் எங்கே இருக்கு? நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்தந்த வாக்கியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா அச்சிட்டு நம்முடைய வீடுகளில் நடக்கிற விழாக்களில் கொடுக்கணும். சமீபத்தில் ஒரு கடைக்கு போனேன். அங்கே கடை போர்டில் என்ன போட்டிருக்கு? எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும். ரொம்ப அற்புதமான வரி. நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும். இதை நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் எழுதி வைக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ பல மாதிரியான சிந்தனைகளிலே வருகிறார்கள். அதில் ஒரு நல்ல வரி, அறிவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கி கொள்கிறான்னு ஒரு கருத்து இருக்கு. அருவி இருக்கே, அது பாதையை அதுவே உருவாக்கிக்கிறோம். மேலேருந்து அருவி வழிகிறது, நம்ம பாதை ரூட்டு கிளியர் பண்ண வேண்டாம், அதுவாகவே போகும். அது மாதிரி உறுதியான மனிதனாக இருந்தால் தன் பாதையை தானே வகுத்துக் கொள்வானா, யாருடைய யோசனைகளையும் கேட்க வேண்டாமா. ஆகையினாலே மன உறுதி வேண்டும்ங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் இது. அற்புதமான வாக்கியம். அதற்கு அடுத்தது நான் ரசித்த ஒரு வாக்கியம், துணிவு என்பது நம் உழைப்பில் நம்மை உயர வைக்கும். நம்ம துணிஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உழைப்பில் நாம் உயர வைக்கும். பணிவு என்பது அடுத்தவர் மனதில் நம்மை உயர வைக்கும். நம்ம பணிஞ்சு பேசணும் அப்படின்னா அதுதான் கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்னு எழுதுவாங்க. அலுவலகங்களுக்கு கடிதம் எழுதியில் தங்கள் பணிவுள்ளன்னு போட்டு கீழே கையெழுத்து போடுவாங்க. அந்த ஒவ்வொன்றும் கீழே போடுற போது பார்த்தீங்கன்னா சிலர் தங்கள் அன்புள்ள அப்படிம்பாங்க, சிலர் அன்பகலா அப்படின்னு, சிலர் தங்கள் பணிவுள்ள அப்படிம்பாங்க. இந்த பணிவுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு வேணும். அப்படி பணிவு இருந்தால் நம்முடைய அடுத்த ஒரு மனதிலே நம்மை உயர வைக்குமா. துணிவு இருந்தால் என்ன செய்ய? நம் உழைப்பில் நம்மை உயர வைக்கும். உழைப்பு தான் ஒருத்தருக்கு முக்கியம். உழைப்பு தான் மூலதனம். உழைப்பால் உயர்ந்த உத்தமன்னு சில பேர் சொல்லுவாங்க. வெறுங்கை என்பது மூடத்தனம். ஒரு அழகான கவிதை, தாராபாரதின்னு ஒரு கவிஞர் எழுதினது. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். கல்லை உடைத்தால் மண்ணாகும், அதில் கலப்பை உழுதால் பொன்னாகும்னு சொல்லி அந்த கவிதை நிறைய வரி இருக்கு. இந்த முதல் 4 வரி எனக்கு மனப்பாடமாக வந்துச்சு. காரணம், வெறுங்கைன்னு சொல்லக்கூடாதான். இறைவன் நமக்கு படைச்சிருக்க இந்த 10 விரல்கள் இருக்கே, அந்த 10 விரல்களும் கைகளும் நம்ம உழைக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. 1க்கு 2 மடங்காக கொடுத்திருக்கிறார். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். இதுதான் மனிதனுக்கு மூலதனமா. ஆகையினாலே இந்த நம்முடைய உழைப்பு நம்மை உயர வைக்கும். துணிவு நம்மை உயர வைக்கிறது, பணிவு நம்மை உயர வைக்கிறதுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு பயந்தவன் வாழ்க்கை தகராறு. ஒருத்தன் பயந்துக்கிட்டே காரணம் வச்சுங்க, வாழ்க்கை பூரா தகராறாவே இருக்கும். ஆனால் துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு. பயந்துக்கிட்டே இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில தகராறு தான் சந்திக்க முடியும். ஆனால் அவன் துணிந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை வரலாறாக மாறிவிடுகிறது. பயந்தவன் வாழ்க்கை தகராறு, துணிந்தவன் வாழ்க்கை வரலாறு. அதற்கு அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரத்தை உன் வளர்ச்சிக்கு செலவிட்டுப்பார். பிறருடைய வளர்ச்சியை விமர்சிக்கிறார் சில பேர். அவர் அப்படி வந்தார், இப்படி இருந்தார், ஆரம்பத்தில் இருந்தே தெரியாதா, இன்றைக்கு இந்த நிலையில உயர்ந்திருக்கிறார், அதுக்கு காரணம் அவர் அப்படி இப்படி பண்ணாருப்பாங்க. அடுத்தவன் வளர்ச்சியை அப்படி விமர்சிக்கும் நேரத்தை உன் வளர்ச்சிக்கு செலவிட்டுப்பார், அவனை விட நீ உயர்ந்து நிற்பாய். எப்படி அற்புதமான ஒரு வாக்கியம். அது மாதிரி ஒரு முட்டாள் அறிவாளியிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் முட்டாளா இருந்தார்னு வச்சுங்க, அறிவாளியிடமிருந்து எதையுமே கற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு அறிவாளி முட்டாளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். இது மாதிரியான வரிகள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெம்பூட்டக்கூடிய வரிகள், வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வைர வரிகள். இது போன்ற வரிகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. இதையெல்லாம் நம்ம தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடலாம், அல்லது தனியாக ஒரு பேப்பரில் அச்சிட்டு ஒரு 10 கருத்துக்களை வைத்து நம்முடைய இல்லங்களே மனவிழாக்கள் நடப்பதில் கொடுக்கலாம். நான் கூடியவரை என்னுடைய நண்பர்களுக்கு சொல்றது, இது மாதிரி கொடுத்த வரிகள் தான் இந்த வரிகள். இது போன்ற வாழ்க்கையில் நம்மை வளமாக்கும் அந்த வைர வரிகளையும் நீங்கள் எண்ணி அதை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று கந்தன் புகழ்வாடி காரியங்களை நடத்த வேண்டிய நாள். இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம். காலையில் 6:29 வரை இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மேசராசி நேயர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிகச்சிறந்த பலன் உண்டு. காரணம், அவருடைய ராசியிலேயே குரு தனித்து இருக்கின்றார். அவருடைய ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கின்றார். குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம் என்பார்கள். எனவே இன்று மேசராசிக்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். முயற்சிகளிலே வெற்றி கிட்டும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் மேலோங்கி இருக்கிறது. இன்று உங்கள் ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இன்று உங்களுக்கு வரலாறு படைக்கும் அளவிற்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். அலுவலக பணிகள் துரிதமாக முடியும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். எதையும் நீங்கள் சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கிறக்களாகும் விதத்தில் இன்று கிழமையும் செவ்வாய் என்பதாலே இன்று நீங்கள் ஆலய வழிபாட்டையும் மேற்கொண்டால் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே சனி இருக்கின்றார், 10லே ராகு இருக்கின்றார். 10ல் ராகு இருக்கிறதுனாலே நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக தொழிலில் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்றெல்லாம் சிந்திப்பார். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த வெற்றி பெறும் விதத்திலேயே நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு தொழிலிலே லாபம் 2 மடங்காக கிடைக்கும் நாள். உங்களுடைய ராஜநாதன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே எதை தொட்டாலும் இன்று தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பார்கள். உங்கள் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சக பணியாளர்கள் ஒத்துழைப்போடு இன்று அதிகமாக முன்னேற்றம் காணுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அஷ்டமத்தில் ராகு இருந்தால் அலைச்சல் அதிகம் என்பார்கள். இருந்தாலும் கூட அஷ்டமாதிபதியாக விளங்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே நீங்கள் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக சமூக சேவையில் ஈடுபட்டு புகழ் குவிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7லே ராகு. காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். முடங்கி கிடந்த வேலைகளை எல்லாம் இன்று முடிக்க பிரயாசம் எடுக்கப் போகின்றீர்கள். மூத்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பார்கள். கவனமாக செயல்பட வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டும். இன்று கவலைகள் தீர கந்தன் புகழ் பாடுங்கள். அதே நேரத்தில் காசு பணம் கொடுப்பதிலே கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். உங்களுக்கு செலவுகளுக்கு சரளமாக இருந்த நிலை இன்று கொஞ்சம் மாறலாம். ஏனென்றால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வருமானம் குறைவாகவே இருக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்று வந்தாலே அதிகாலையிலிருந்து மிக அமைதியாகவும் நிதானமாகவும் தான் இருக்க வேண்டும். யாருக்கேனும் நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியும். உறவினர்கள் பகை உருவாகலாம். நண்பர்களுக்கு கூட உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்களா என்பது சந்தேகம்தான். கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாத இந்த நாளில் திடீர் திருப்பங்களும் உங்களுக்கு வரலாம். செவ்வாய்க்கிழமை என்பதனாலே செந்தில் வேலனை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவி தட்டும். வரன்களும் வந்து கொண்டே இருக்கும். வரன்களில் அதாவது சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு முடிவாகலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 12ல் இருப்பதனாலே சுப விரயங்கள் ஏற்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வீடு கட்டுவது அல்லது சொத்துக்கள் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். உடன்பிறப்புகளில் அரசல் புரசலாக இருந்தவர்கள் இன்று அனுகூலமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் பாகப்பிரிவினை சம்பந்தமாக ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள். 10ல் ராகு இருப்பதால் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்குவர். இன்று இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருக்கின்றார். உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட நினைப்பீர்கள். உங்களுக்கு யாரை சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களால் சில தொல்லைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை மிக அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். பயணங்கள் பலன் கிடைக்காத விதத்திலே அமையலாம்.
அரசியல்வாதிகளை நம்பி எதுவும் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். 2இல் ராகு இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செயல்படுவது நல்லது. இன்று 8இலே கேது இருப்பதனாலே மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்மறை கருத்துக்களே உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு அயல்நாட்டிலிருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கின்ற நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சமூக சேவையில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். ராசிநாதன் 2இல் இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் கூட உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். பதவி உயர்வு பற்றிய சிந்தனை பரிசீலனையில்தான் இருக்குமே தவிர நடைமுறையில் இருப்பது அரிது. என்ன இருந்தாலும் இன்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.